குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 10/6/2024 வின்வின் ட்ரா நம்பர் 773க்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம். 9ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 565734 565 734 அப்படிங்கிறது 9ஆம் தேதிக்கான ரிசல்ட். இப்போ 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 9ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 9ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 910. இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 637. இதுலேருந்து 1 or 2 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகலாம், இல்லை அப்படின்னா இதுலேருந்து 1 or 2 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் கெஸ்ஸிங். ஒரு சில நாள் பேலன்ஸ் நம்பர் அப்படியே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 734 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. பேலன்ஸ் நம்பர்லேருந்து 73 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் நம்பர்லேருந்து 73 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஏபி பாஸ் ஆகிருக்கு. 734 அப்படிங்கிறதுல ஏபி அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். அதே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 7 பேஸ் பண்ணி 3 இருக்குது அப்படின்னா 7 பேஸ் பண்ணி 4 இருக்குது. எப்படி நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். 7 பேஸ் பண்ணி 3 இருக்குது, 7 பேஸ் பண்ணி 6 இருக்குது, அடுத்து 7 பேஸ் பண்ணி 4 இருக்குது. இப்போ இது மாதிரி 7-3 அப்படின்னு கெஸ் பண்ணோம் அப்படின்னா 7-3 பேஸ் பண்ணி 4 எடுக்கலாம், அல்லது 7-3 பேஸ் பண்ணி 6 எடுக்கலாம். அப்படிங்கிறது மாதிரி தான் நம்பர்ஸ் எடுக்கணும். அது மாதிரி எடுத்தால் மட்டும்தான் வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா 7-4 கொடுத்துருப்பேன். அதாவது 5-4-7 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். 5க்கு பதிலாக 3 எடுத்திருந்தோம் அப்படின்னா 3-7-4 பாக்ஸாக ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா வின்னிங் கிடைச்சிருக்கும். 4-7 அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3-7 எடுத்திருக்கேன். 6-3-7 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர், அது எடுத்துருக்கேன். 6-3-7. இப்போ இங்கே 4 வந்துருந்துச்சு அப்படின்னா ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ இது 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங். இப்போ 8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருப்பேன். 8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 734 கொடுத்துருக்கேன். 8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 734 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். 434 கொடுத்துருக்கேன், 734 கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 205 அப்படிங்க பாஸ் ஆயிருந்துச்சு. ரிசல்ட் 205 பாஸ் ஆயிருந்துச்சு. பேலன்ஸ் நம்பர் 443 அல்லது 343 பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு வரல, பட் ஒரு நாள் 910 அப்படின்னு பாஸ் ஆயிடுச்சு. அதாவது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 10 810 710 இருக்குது, 910 பாஸ் ஆயிருந்துச்சு. இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 734 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. 734 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதுக்காக தான் 3 நாள் வீடியோ ரெகுலராக பார்க்க சொல்கிறதுக்கான ரீசன் ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் அதே நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். இப்போ அதே மாதிரி இப்போ அன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 637224 அப்படிங்கிறது பாக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ரிசல்ட்டு 734 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 734 பாஸ் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 622 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 734. பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 622 அப்படிங்கிறது அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் 622. இப்போ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கலாம், இல்லை 2 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கலாம். சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 6 அல்லது 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லைனா இதோட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஓட பவர் நம்பர்ஸ் 1, 2ஓட பவர் நம்பர்ஸ் 7, 22 இருக்கு. ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 77 இருக்கு. 2 வந்துச்சுன்னா 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன்.
இப்போ 22 இங்கே வந்திருக்கு. 22 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 77 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 22 அல்லது 77, இல்லைன்னா 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இந்த பேலன்ஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. 2 வரணும் அல்லது 6 வரணும். டபுள்ஸ் வரும்னா 66 சான்ஸ் இருக்கு, 22 சான்ஸ் இருக்கு, இல்லை 22க்கு பதிலாக 77 சான்ஸ் இருக்கு. 22 அல்லது 77 அல்லது 66 டபுள்ஸ் வந்துச்சுன்னா. இல்லைன்னா சிங்கிள் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 2 அல்லது 6. சார்ட் பாருங்க. சார்ட்ல பார்த்தோம்னா பேலன்ஸ் நம்பர் 622 இருக்கு. நாளைக்கு 22 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 773 773 அப்படிங்கிறது ட்ரா நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே 377 இருக்கு, 377 இருக்கு, 774 இருக்கு. கீழே உள்ள நம்பரை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ டேரெக்டாகவும் சில நம்பர்ஸ் வந்திருக்கும் 774 அப்படின்னு. இப்போ இந்த லாஸ்ட் 4 நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 377 774, அதாவது 773 அப்படிங்கிறது இருக்கு. அதனால் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 77 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 22 இருக்கு, இல்லை அப்படின்னா 26 இருக்கு, 26 ஆர் 62. அதனால் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க நம்பரை பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ், ஆல்போர்ட் நம்பர்ஸாவது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பாக்ஸுக்குள்ள. பேலன்ஸ் நம்பர் அப்படியே வரலாம். இல்லை அப்படின்னா பேலன்ஸ் நம்பரோட வந்த நம்பர் ரிப்பீட் ஆகலாம். இல்லை வேற எனி ஒன் நம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து 7 வந்திருக்கு இன்னைக்கு. 734. இப்போ 7 வந்தால் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா 2 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 7 வந்துச்சு அப்படின்னா 2 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 3 வந்ததுனால அதோட பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 8 பவர் 8. 4 வந்துச்சுன்னா 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கே 7 வந்தால் 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, 4 வந்தால் 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு நம்பர் வந்த நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆகி இதோட பவர் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 77 வர்றதுக்கான சான்சஸாகவும் இருக்கு. சார்ட்ல பாருங்க 774 இருக்கு, 224 இருக்கு. 226 தான் வரணுங்கிறது இல்லை, 224 வரலாம், 633 வரலாம், 33 இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோன்னா 734 ரிசல்ட். 34 அப்படிங்கிறது 33 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். 34 33 அதே பிளேசஸில் கீழே வரலாம். இல்லை அப்படின்னா ஏபியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 343 334 கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 466 இருக்கு, 46 646 646, இல்லை 466. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 466 தான் இருக்கு. அது கீழே உள்ள நம்பரோட பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா 662 இருக்கு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி 626 இருக்கு. இதுலேயும் 66 இருக்கு, இங்கேயும் 66 இருக்கு, இங்கேயும் 66 இருக்கு. அதனால தான் சொன்னேன் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 66 கூட சான்ஸ் இருக்கலாம். 77 22 இது 66 இருக்கனால 7 வந்திருக்கு. 7 வந்து 6 ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 66 வர சான்ஸ் இருக்கு. இல்லை பி போர்டில் 4 வந்துச்சுன்னா 646 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பி போர்டில் 4 வந்துச்சுன்னா ஏ போர்டில் 6 ஆச்சுன்னா 646 வர கூட சான்ஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா 626 வர சான்ஸ் இருக்கு. 646 இல்லை அப்படின்னா 626. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 55 955 இருக்கு. இங்கே 77 இருக்கு, இங்கே 11 இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வருதோ அதை ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. ரிசல்ட் நம்பர் 734, பேலன்ஸ் நம்பர் 622. 6 ஆர் 2, இல்லை 22, 66 ஆர் 77. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் ஆல்போர்ட் நம்பர்ஸாக கொடுப்பேன். அது மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 13
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1-3 இருக்குது. 1-3 வர்றதுக்கான, அதாவது 1 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 1-3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 1-0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 0-1 1-3, அது மாதிரி 1-3-3-1, 0-1 1-0, 0-9 9-0, 9-1 1-9, 1-7 7-1, 3-7 7-3 அப்படிங்கிற ஆல்பம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 1-3 or 3-1, 0-9 or 9-0, 7-3 or 3-7, 1-9 or 9-1, 1-0 or 0-1, 3-9 or 9-3, 7-1 or 1-7 அப்படிங்கிற இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆல்பம் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 2 அல்லது 6 2-2 சான்ஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா சிங்கிள் நம்பர்னா 2 அல்லது 6, இல்லை எனி ஒன் நம்பராவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வின்னிங்கை கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.